ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மல்லி 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 மல்லி. ஒரு ஆசை இருக்கு, ஆனா அத சொல்லி என்ன செய்ய? ஏன் சொன்னா அது எப்படியும் நடக்க போறது இல்ல. அப்புறம் அதை எதுக்கு சொல்லணும்? ஏன் நடக்காது நீயே முடிவு பண்ற? நான் நீ கேட்ட எதுனாலும் செய்யணுங்கிற 100% முடிவோட இருக்கேன். அதனால நீ இப்பவே கேளு. வேண்டாங்க, விடுங்க. அப்புறம் உங்களால பண்ண முடியலன்னா உங்களுக்கு தான் வருத்தமா இருக்கும். மல்லி, இது என்ன விளையாட்டு? நான் உன் ஆசையை நிறைவேற்றி தரேன்னு சொல்றேன். நான் செய்ய மாட்டேன், நீ அப்படி முடிவு பண்ற? இப்படி என்கிட்ட என்னன்னு சொல்லு. ம்ஹும். என்னாச்சுங்க? அது என்னன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும், சொல்லு. சரிங்க, எனக்கு 2-3 ஆசை இருக்கு. அதுல இருக்கிறதுலயே ஒரு சின்ன ஆசையை இப்ப சொல்றேன். உங்களால பண்ண முடியுதான்னு பாப்போம். நீங்க பண்ணீங்கன்னா நான் மத்த ஆசையை அப்புறம் சொல்றேன். சரி, சொல்லு. இப்ப என் கைய புடிச்சுக்கணும். இன்னைக்கு முழுக்க என் கைய புடிச்சுக்கிட்டே இருக்கணும். சாயந்தரம் வீட்டுக்கு போற வரைக்கும் என் கைய விடவே கூடாது. முடியுமா? இவ்வளவுதானா? சரி, நீ காரை விட்டு இறங்கு. எதுக்கு? நீ இறங்கு, சொல்றேன். எதுக்குங்க? இறங்கு. கைய பிடிச்சுக்கிட்டா காரை ஓட்ட முடியாது. அதனாலதான் கீழே இறங்கிக்கலாம்னு சொன்னேன். இன்னைக்கு முழுசும் நான் கைய விடவே மாட்டேன். ஐயோ, அப்படிலாம் வேண்டாம். நீங்க காரை எடுங்க. என்ன விளையாடுறியா? என் லவ் மட்டும் சும்மா நினைச்சியா? என் லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு இன்னைக்கு காட்டுறேன். கொடுங்க. அண்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏன் உங்க கைக்கு என்னாச்சு? அது ஒட்டிக்கிச்சு. ஒட்டிக்கிச்சா? நான் வேணா பிரிச்சு விடவா? நானே ஒட்டிக்கிச்சேன்னு சந்தோஷமா இருக்கேன். ஈஸியா பிரிச்சு விடவான்னு கேக்குறீங்களே. இத பாருங்க, இதுல 200 இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கங்க. வரேன் சார். ஏங்க, இந்த விளையாட்டெல்லாம் போதுங்க, முடிச்சுக்கலாம். நோ, அப்புறம் என் ப்ராமிஸ் என்ன ஆகுறது? இன்னைக்கு முழு நாளும் இப்படியே தான் இருக்க போறோம். நீ வா. வா. உட்காரு. ஏங்க, இப்படி இருந்தா எப்படி சாப்பிடுறது? ஏன் முடியாது? நான் வேணா உனக்கு ஊட்டி விடுறேன். ஹோட்டல்ல இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி எப்படி நீங்க ஊட்டி விட முடியும்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏய், ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுறேன். இதுல அவங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க பொண்டாட்டிக்கு ஊட்டி விடட்டும். அப்படியே இந்த உலகம் காதல்ல நிறைஞ்சு வழிஞ்சு செமையா இருக்கும்ல. ஆனா எனக்கு சங்கடமா இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மல்லி. ஹலோ சார், வெல்கம் சார். யுவர் ஆர்டர் ப்ளீஸ். மல்லி, நம்ம கேக்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஒரு சமோசா பிளேட், அப்புறம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், ஒரு ஆரஞ்சு ஜூஸ். சார், 2 பேர் வந்திருக்கீங்க, ஆனா ஒவ்வொரு பிளேட் கேக்குறீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அப்படியே சார்? விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சார். தேங்க் யூ. ஓகே சார். ஒரு நிமிஷம். சார்,
ஒரு அவசரமும் இல்ல. Okay. ரொம்ப நிதானமாவே வாங்க. ஓகே சார். ரஞ்சு, நீ ஹன்னா மோண்டனாவோட எங்கர் யூ கேட்டிருக்கியா? இல்லடா, நீட் யுவர் லவ் தான் என்னோட ஃபேவரட் ட்ராக். அத நேத்து நைட் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தேன்டா. எப்படி இருந்துச்சு தெரியுமா? ப்ரூனோ மார்ஸோட தி ரொமான்டிக். டேய், பாப்ல என்னோட ஆல் டைம் ஃபேவரட் BTS தான். ஓ, BTS அடிச்சுக்கவே முடியாதுடா. மல்லி, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்கிட்ட ஒரு gift கேட்டல? ஆமா, அதே மாதிரி நானும் ஒரு gift கேட்டா தருவியா? என்ன கிஃப்ட்டுங்க வேணும்? நீங்க என்ன கேட்டாலும் தருவேன். தர வேண்டியதெல்லாம் இல்ல, நான் சொல்றத நீ செஞ்சா போதும். ஆ, என்ன செய்யணும்? அங்க பாரு, அந்த பொண்ண பாரு. அவங்க 2 பேருமே லவ்வர்ஸ். ம், ஆனா அந்த பொண்ணு அந்த பையனை வாடா போடான்னு கூப்பிடுறா. அதுல ஒரு கியூட்னஸ் இருக்கு பாரு, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், ஒரு யூத் ஃபீல் இருக்கு பாரு. ஆனா நீ என்னடான்னா என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்க. என்ன நீ வாடா போடான்னு கூப்பிட. என்னங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? அது எப்படி முடியும்? நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். நான் எப்படி வாடா போடான்னுலாம் கூப்பிட முடியும்? மல்லி, மரியாதைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. வாடா போடான்னு கூப்பிடுறதுல தான் ஒரு லவ் இருக்கு, ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, ஜாலியா இருக்கு. எனக்கு அப்படிலாம் தெரியலப்பா. என்னங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறதுல தான் லவ்வே இருக்கு. நீங்க மட்டும் சம்மதிச்சீங்கன்னா நான் மாமான்னு கூட கூப்பிடுவேன், இல்ல அத்தான்னு கூட கூப்பிடுவேன். எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. மல்லி, உன் ஊரை நான் மதிக்கிறேன் தான், ஆனா ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில வரணும் மல்லி. அதை விட்டு வெளில வரவே மாட்டேங்கிற. நீ மட்டும் என்ன மாமா அத்தான்னு கூப்பிட்டான்னு வையேன், இந்த ரெஸ்டாரண்டோட 3வது மாடிக்கு போய் அங்க இருந்து நான் கீழே குதிச்சிருவேன். ஐயோ ஏங்க, என்னங்க பேசுறீங்க? புரியுதுல? அப்ப நான் சொல்றத செய். சிட்டிக்கு வா மல்லி, நாம ஒரு மாடர்ன் கப்பல் ஆக வேண்டாமா? மாடர்ன் கப்பல் ஆகிறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. அதுக்கு வாடா போடான்னு தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. என்ன மல்லி, புரிஞ்சுக்கோ மல்லி. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ஐயோ, ப்ளீஸ் என்னங்க? ஒரே ஒரு தடவை சும்மா செல்லமே நான் இருங்க. ஆசையா வாடா முடியாது. போடான்னு கூப்பிடு மல்லி, ப்ளீஸ் மல்லி. சும்மா இருக்க மாட்டியாடா? டேன்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கேன். டேன்னு கூப்பிடுன்னு கெஞ்சிட்டே இருக்கேடா. நீ எவ்வளவு கெஞ்சினாலும் சரிடா, நான் டேன்னு கூப்பிடவே மாட்டேன். புரியுதாடா? புரியுதா? சொல்லுடா. அடடடடடடா, எல்லாரும் பாருங்க பாருங்க பாருங்க, என் பொண்டாட்டி என்ன வாடா இங்க போடான்னு சொல்லுடா. ஐயோ, உட்காருங்க உட்காருங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா? ஊரெல்லாம் டமாரா அடிக்கணுமா? பேசாம இருங்க. மல்லி, டேங்கிறது ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா அத நீ சொன்ன போது என் மனசுல அப்படியே காதல் பொங்குச்சு பாரு. ஐயோ. சான்ஸே இல்ல. எங்க ஒரே ஒரு தடவை என்ன டேன்னு சும்மா கூப்பிடு இருங்க. ப்ளீஸ் 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 ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் சும்மா இருங்க. இந்த கிஃப்ட்டுக்கு சமமா நீ இன்னொரு கிஃப்ட கொடுத்துடவே முடியாது. சார், யுவர் ஆர்டர் சார். கொடுங்க. 1 பிளேட் ஐஸ்கிரீம். 1 மினிட் சார், கேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. சார், கேக் ரெடி. வச்சிருங்க. சார் இந்தாங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மல்லி, சேர்ந்து கேக் கட் பண்ணலாமா? வா. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. மல்லி, இதே மாதிரி ஒவ்வொரு வெட்டிங் ஆனிவர்சரியையும் உன் கூட சேர்ந்து கொண்டாடணும் மல்லி. எனக்கு இதே அன்போட நீங்க எப்பவுமே இருக்கணுங்க. அது மட்டும் மாறிடவே கூடாது. மாறிட்டா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மல்லி, என் லவ் எப்பவுமே மாற போறது இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.